அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி சைக்காலஜி எஜுகேஷன் அந்த 30 கொஷின் பார்ட்டில் நமக்கு இருக்கிற 10 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு 50 கொஷின்ஸை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் எஸ்எஸ்ஏ அது என்னென்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். எஸ்எஸ்ஏ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது 2001 சர்வ சிக்ஷா அபியான் சொல்லுவாங்க. தமிழில் அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஓகேங்களா? மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா பள்ளி செல்லா குழந்தைகளே ஸ்கூலில் சேர்த்தணும். ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணாங்களா 8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது அந்த அப்ஜெக்டிவ். ஸோ ஆர்டிஇ ஆக்ட் இருக்குது இல்லைங்களா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க மூலிமா தான் பண்ணுறாங்க. அது லேட்டராக தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த ஸ்கீமு போய்ட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்களா எஸ்எஸ்சின்றது இல்லை, இருந்தாலும் ஆர்எம்எஸ்ஏ அப்படின்றது ஒரு ஸ்கீமு, ராஷ்ட்ரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான் சொல்லுவாங்க. 2009 இது 9th 10th குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்றது. 2001 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். 2008 ஒரு ஸ்டூடெண்ட் 8th முடிக்கிறாங்கன்னா அவங்க 9th 10th முடிக்கணும் அப்படின்றது தான் இது இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்றது தமிழில். ஹிந்தியில் ராஷ்ட்ரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான், இது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே. இந்த 2 ஸ்கீமை சேர்ந்த 2019 எஸ்எஸ்என் கொண்டு வந்தாங்க, சமக்ரா ஷிக்ஷா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அப்படின்றது. ஓகேங்களா? இது கொஷின்ஸ் இப்போ கேட்கறதுக்கான வாய்ப்பு. இப்போ அடிக்கடி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சமக்ரா ஷிக்ஷா கீழே நிதி கொடுக்கல, ஒரு 2000 crores அப்படின்னு நிறைய கேட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எம்பிங்கெல்லாம் போய் மத்திய கல்வி அமைச்சர் ஜாயின் அந்த மாதிரியெல்லாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சமக்ரா ஷிக்ஷா அப்படின்றது ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடு நம்ம இது அதுக்காக. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஆர்டிஇ ஆக்ட் எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக 86th அமெண்ட்மெண்ட்டு 2002 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, கேட்கலாம். ரைட் டு எஜுகேஷன் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இதை இந்த ஆக்டை பற்றி என்ன சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஆர்எம்எஸ்சி இப்போ தான் சொன்ன பார்த்தீங்களா, ராஷ்ட்ரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான்ன்றது செகண்டரி எஜுகேஷன், ப்ரைமரி எஜுகேஷன்றது எஸ்எஸ்சிஏ, ப்ரீ ஸ்கூல்ன்றது எல்கேஜி யூகேஜி. ஓகேங்களா? செகண்டரி தான் 9th 10th, ஹையர் 11th 12th. ஓகே. 6 to 14 ஏஜ் ப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிஇ ஆக்ட். ஓகேங்களா? சர்வ சிக்ஷா அபியான் இதுதான். ராஷ்ட்ரிய மத்தியமிக் ஷிக்ஷா அபியான் 2009 2001, என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசி 2020, சமக்ரா ஷிக்ஷா விச் இன்டகிரேட்ஸ் எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்சி டீச்சர் எஜுகேஷன் 3மே வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், பிரெயின் ட்ரைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய நாட்டில் இருக்கிற ஸ்கில் நாலேஜ் குறைஞ்சி போகிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்னா, நம்ம நாட்டில் ஒரு ஐஐடி ஐஐஎம்ல மாதிரி படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க நம்ம கண்ட்ரி. ஓகேங்களா? 12th படிக்குவாங்க, டிகிரி படிக்குவாங்க, அதுக்காக கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுது. பட் அதனுடைய பயன் முழுக்க ஃபாரினில் போகிறப்ப ஸோ அதை பிரெயின் ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மைக்ரேட்டட் ஸ்கில்லட் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்றது. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்றது எராடிகேட்டிங் லிட்ரஸி. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வயது வந்தவங்க படிக்காத இருக்காங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிறது. ஸோ அது இதில் ஒரு கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் லிட்ரஸி. ஸோ இதில் நீங்கள் டிகிரி அது மாதிரி படிக்கணும், படிக்க தெரிஞ்சாவே அதுக்கு மீனிங் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் வொகேஷ்னலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா தொழிற்கல்வி. ஓகேங்களா? தொழிற்கல்வின்றது என்னது, எம்ப்ளாயிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓப்பன் ஸ்கூலிங்ன்றது என்ன, ஸ்கூல் போகாமல் நம்ம லேர்னிங் கற்றுக்கிறது. ஓகே, அதே போல் எல்லா ஏஜும் கற்றுக்கிறது. ஓகே. ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஃபார் ஆல் ஏஜஸ்.
இந்த ட்ரெயின் ட்ராப் அவுட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை படிக்குவாங்க ட்ராப் ஆகிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூலுக்கு வராமக்கிறது. இப்போ நிறைய ரீசன் இருக்குது. ஒன்று வறுமை, குடும்ப சூழ்நிலை, மேரேஜ் ஆகிக்கிறது. ஸோ இது மாதிரி எத்தனை. ஸோ அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் லீவிங் ஸ்கூல் ஃபார் பிஃபோர் கம்ப்ளீஷன். யூஇன்றது யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ எலிமெண்ட்ரி அப்படின்னா அதனுடைய மீனிங் 8th standard 1 to 8th வரைக்கும்ன்றது. ஓகேங்களா? ஓகே. ப்ரைமரி அப்படின்னா 5th வரைக்கும். ஓகே. விச் கமிஷன் சஜஸ்ட் டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் ஜாப்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்கிற பட்டங்கள் அது சரியாக ஜாபுக்கு உதவுறதில்ல அப்படின்றது எந்த கமிஷன் மூலம்னா என்பிஇ 1986 கமிஷன். ஓகேங்களா? ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948, கோத்தாரி 1964 to 66. ஸோ முதலியார் கமிஷன் 1952 செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராதாகிருஷ்ணன் யூஜிசி, இது பல்கலைக்கழக மானியக்குழு அந்த இது ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சம வாய்ப்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களா, எல்லா லெவல்லையும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது. ஓகே. விச் ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷான் விகாஸ் யோஜனா. ஸோ இதுதான். RMSன்றது 9th 10th 2009. DPEன்ற டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ இது 1994. மிட் டே மீல் 1953, இது 56. ஃபஸ்ட்டு காமராஜர், இது நிறைய அதுக்கு அடுத்தடுத்து வந்தது. ஓகேங்களா? விச் பாலிசி இன்ட்ரடியூஸ் த 10+2+3 பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஏ 1986. ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் கோத்தாரி 1964 பண்ணுறாங்க. 1968 பாலிசிலையும் ரெக்கமெண்ட் பண்ணி சில ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 1978 நிறைய ஸ்டேட்டில். ஸோ இது என்பிஏ 1986. எஜுகேஷன் ஃபார் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் சுட் பி அப்படின்னா இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் அப்படின்றது தான். ஓகேங்களா? RTE ஆக்ட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இன் விச் ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21A அப்படின்றது. இது 86th அமெண்ட்மெண்ட்டு 2002. 21A இதனோட சிலது 45, 51Aல சில ஏல கேன்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிக்கிறப்போ ஓகேங்களா? ஸோ இது RTE ஆக்ட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ரூசா அப்படின்றது என்ன, அதனுடைய ஃபுல் ஃபார்ம்னா ராஷ்ட்ரிய உச்கர் சிக்ஷா அபியான் அப்படின்றது. ஓகேங்களா? SSC ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சர்வசிக்ஷா 2001. எஜுகேஷன் பேட்டர்ன் இன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 10+2+3 தான். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சேலஞ்ச் டு அக்சபிலிட்டி இன் எஜுகேஷன் அப்படின்னு ஹையர் எஜுகேஷனில் டியூஷன் ஃபீஸ் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. மற்றபடி புக்ஸோ ஸ்காலர்ஷிப்போஸ் அதெல்லாம் இல்லை. த எய்ம் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ன்றது என்னென்னா மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கான கொடுக்கக்கூடிய கல்வி தான் பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஐஇன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல்லேயும் ஸ்பெஷல் டீச்சர்ஸு சமக்ரா சிக்ஷா மூலிமா அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெஷலாக அவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. பாருங்கள், இன்க்ளூட் ஆல் லேர்னர்ஸ் டு மெயின் ஸ்ட்ரீம் த எஜுகேஷன். எல்லா குழந்தைங்களும் அந்த மாற்றுத்திறனுடைய குழந்தைங்களும் படிக்கிறாங்க, அவங்களும் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு தான். விச் இஸ் எ பேரியர் டு எஜுகேஷன். ஓகேங்களா? என்ன தடைகள் இருக்குது எஜுகேஷனுக்கு அப்படின்னா ஃப்ரீ யூனிஃபார்ம் இல்லை, ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் லிமிட், இது எல்லாமே காமனாக தான் கொடுக்குறாங்க. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ டிகிரி படிக்கிறாங்கன்னா பசங்களை BE MBBS படிக்க வைக்கிறாங்க. அது கேர்ள்ஸ்க்கு அந்தளவுக்கு செலவு பண்ணுறதில்ல. அது ஒரு இது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, டீச்சிங்கு, இதுக்காக அதிகமாக படிக்க செலவுமே அந்தளவுக்கு ஈக்குவலாக பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அது ஹையர் எஜுகேஷனில் ரேஷியோ பார்த்திங்கன்னா பாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஹூ ஃபண்ட்ஸ் SSC ப்ரைமரிலி அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட்டு ஜாயிண்ட்லி. ஸோ 60-40 அந்த ரேஷியோவில் எப்போவுமே இது பண்ணுறாங்க.
இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பாருங்கள் ஆர்டிஇ ஆக்டில் அட்மிஷன் 25% அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ அது இது மூலிமா தான் ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? விச் பாடி ஃபார்முலேட்டட் ஆர்டிஇ ஆக்ட்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா? தர்மேந்திர பிரதான் அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி. ஓகே. ஃபார்மல் எஜுகேஷன் செட்டப் பார்த்திங்களா, ஸ்கூல் கிளாஸ் ரூம். ஃபார்மல் அப்படின்னா ஸ்கூலில் போய் நம்ம படிக்கிறது ஃபார்மல். ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது. நான் ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறது, ஓப்பன் ஸ்கூலிங், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு, பார்ட் டைம் படிக்கிறது, இது எல்லாமே நான் ஃபார்மல் எஜுகேஷனில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஸ்டன்ஸு, ஓப்பன் ஸ்கூலிங், கரஸ்பாண்டன்ஸு, பார்ட் டைமில் படிக்கிறது. ஓகே. ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன் இன் எஜுகேஷன். நம்ம எஜுகேஷனில் என்ன ஸ்டாக்னேஷன் அப்படியே தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயின் ரீசன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் ஃபார் ஆல் அந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி தான். எல்லா ப்ரைமரி ஹைஸ்கூலில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பென்சில் போட்டு இங்கே ஒரு குழந்தை உட்காந்துட்டு கீழே அனைவருக்கு கல்வி இயக்கம் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வாட் இஸ் த கோல் ஆஃப் சமக்ரா சிக்ஷா? நான் என்ன சொன்னேன், சமக்ரா சிக்ஷான்னா எஸ்எஸ்சி, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன், ஆசிரியர் கல்வி, ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர் எஜுகேஷன் மூணும் சேர்ந்தது தான் 2019 சமக்ரா சிக்ஷான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 2001, இது 2009. ஆசிரியர் கல்வின்றது காமன். ஓகேங்களா? அது மூணும் சேர்த்தேன் சார். ஓகே. இன்டகிரேட் ஸ்கூல் எஜுகேஷன் ஹோலிஸ்டிக்லி. ஸோ எல்லாமே சேர்ந்தது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் வந்து நம்ம பட்டங்கள் ஜாபுக்கு எதோ யூஸ் ஆகிறதில்ல அப்படின்றது வெக்கேஷ்னல் ஃபோக்கஸ். ஸோ இதுதான். ட்ராப் அவுட்டு ஆர் ஹை எங்கே இருக்குது? ட்ராப் அவுட் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லெவலில். பட் இதில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ப்ரைமரி லெவலில் தான், மற்றபடி இல்லை. ஒன் ஆஃப் த கீ டார்கெட்ஸ் என்இபி 2020 ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் இன்க்ளூட் அப்படின்னா எஸ்டி பீப்புள்ஸ்க்கு தான் அவங்களுக்கு கல்வின்றது ரீச் ஆகிறது ரொம்ப ரேராக இருக்குது. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் டஸ் நாட் இன்க்ளூட். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கறது தான். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய மீனிங் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக கல்வி கொடுக்குறது. இதில் எது இன்க்ளூட் ஆகுது? ட்ராப் அவுட்டுக்கு கல்வி கொடுக்கணும், இன்க்ளூஷன் குழந்தைகள், மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும், இது மாதிரி பள்ளி செல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ப்ரைமரி லெவலில் கொடுக்கணும். ஹை ஃபீஸ் கொடுக்கணுமான்னா ஹை ஃபீஸ் இல்லை, ஃபீஸே இருக்கக்கூடாது. அதுதான் ஆர்டிஇ ஆக்டில் 6 to 14 ஏஜ். ஓகே. விச் இஸ் இன்ஃபார்மல் லேர்னிங். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபார்மலில் டெய்லி ஸ்கூல் போய் நம்ம ரெகுலராக படிக்கிறது, ரெகுலர் காலேஜ், ரெகுலர் ஸ்கூல், ஃபார்மல். இன்ஃபார்மல்னால் நான் என்ன சொன்னேன், எல்லாமே ஒன்று ஓப்பன், டிஸ்டன்ஸ், கரஸ்பாண்டன்ஸ், ஆன்லைன். இப்போ அதிகமாக ஆன்லைனில் படிக்கிறாங்க இல்லையா, அது யூடியூப், அதுதான். அதில் ஒன்று தான் ரேடியோ. இப்போ ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஃபார்மல். ஸோ இது மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் எஸ்எஸ்சி அட் த ஸ்டேஜ் லெவல்? ஓகே. நம்ம ஸ்டேட்டில் எஸ்எஸ்சி யார் ஹெட்டுன்னா எஸ்பிடின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர், மாநில திட்ட இயக்குனர். இவங்க டைரெக்டாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஏஎஸ்பிடின்னுவாங்க, அடிஷ்னல் எஸ்பிடி. அதுக்கடுத்து ஜேடி இருக்காங்க. அதுக்கடுத்தது இவங்க எல்லாமே ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர்ஸ், 3 ஜாயிண்ட் டைரக்டர்ஸ். இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஐஏஎஸ் கேடர். ஓகே, ஐஏஎஸ். இப்போ ஜேடிக்கு அடுத்து யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சிஓஸ், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், 38 டிஸ்ட்ரிக்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிஓஸில் சமக்ரா சிக்ஷான்னு இருக்கும். பிளாக் லெவலில் பிஆர்சின்னு இருக்கும், பிளாக் ரிசோர்ஸ் சென்டர். இதுதான். இதுக்கடுத்து சிஆர்சி, கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர். இதில் பிஆர்டின்னு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏ கீ சேலஞ்ச் இன் ரூரல் எஜுகேஷன்
அப்படின்னா என்ன ரூரல் லெவலில் இதுன்னா பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, டவர் இருக்கிறதுல மற்றபடி கேமரா, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஸோ இது எல்லாமே கொண்டு போய் சேர்த்து நிறைய ட்ராபேக் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா, கன்கரண்ட் லிஸ்ட்னால் பொது பட்டியலில் சொல்லுவாங்க, மாநிலமாக இருக்கா மத்திய அரசு, ஸோ ரெண்டுத்துக்கும் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த இது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்களா நம்மளுடைய 1947லேருந்து 1976 வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டு, ஸோ மாநில பட்டியல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, விச் கமிஷன் இஸ் UEE யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கோத்தாரி கமிஷன் 1964 to 66, 1952 முதலியார் கமிஷன். ஓகே, ஹண்டர் கமிஷன் 1882, ராதாகிருஷ்ணன் 1948. ஓகேங்களா, ஒவ்வொரு கமிஷனை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும், அப்போ தான் நமக்கு முக்கியம். ஃபார்மல் எஜுகேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் அண்ட் டீச்சர். விச் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னா மீனிங் வந்து பள்ளி செல்லா குழந்தைகள் அப்படின்றது. அவங்களுக்கு எந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம்னா ஓப்பன் ஸ்கூல். ஓகேங்களா, ரெகுலர் போர்டிங் ப்ரைவேட் இல்லை. 6 to 14 ஏஜ் குரூப்பு SSA. எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா நீடித்த நிலையான வளர்ச்சி, ஸோ என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது தான். ஸோ SDP கோல் SGD அப்படின்னு ஒரு இருக்குது, 2030 டார்கெட்டு 2015 கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து ஏதாவது கிளாஸ் எடுக்கிறப்ப டீட்டெயிலாக எடுக்கிறோம். இது என்விரான்மெண்டல் வச்சு. ரூசா அப்படின்றது பார்த்திங்களா ரிசர்ச் ஒரு ராஷ்ட்ரிய உட்கர் சிக்ஷா அபியான் அப்படின்றது இம்ப்ரூவிங் ஹையர் எஜுகேஷன். விச் ஆஃப் திஸ் ஸ்கீம்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு ரூசா ஹையர் எஜுகேஷன். பேரியர் இன் எஜுகேஷன் வந்து கல்ச்சுரல் பயாஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஓகேங்களா, NP 1986 எம்பிசிஸ் பார்த்திங்களா ஈக்குவல் அக்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக இதை பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் லேபிள்டு அப்படின்றது தான் எனதுங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஸோ அதே தான் கொடுத்துருக்கேன். லேர்னிங் டைப் இன்க்ளூட்ஸ் போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் மோட்ஸ், பிளண்டட் லேர்னிங். ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்தங்க. ஸோ எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஒரு 50 கொஷின்ஸ், அதே போல் எல்லா யூனிட்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ எவ்ரிவன். ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.